அக்கா 50. அண்ணா புதுசா பாக்குறாரா, மூஞ்சி மறந்துட்டாரு, ஹெல்மெட் போட்டுக்கிறாரு. வா. ஹலோ டார்லிங்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் vlog. இன்னைக்கு என்ன vlogனு பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிற vlog தான். ஆக்சுவலாக vlog எதுவும் பிளான் பண்ணல இன்னைக்கு, சும்மா காலேஜ் போகும்போது vlog எடுத்துகிட்டு போகலாம், அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இப்படி வாடா. பெட்ரோல் போட்டு வந்தோம், பெட்ரோல் போட்டு அப்படி கிளம்பியாச்சு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:30, 9 o'clock இருக்க காலேஜுக்கு 10:30 வீட்டிலேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜில் 1/2 hour டிராஃபிக் பிடிச்சிச்சின்னா திங்க் 40 to 45 minutes ஆகும் இங்கேருந்து எங்கள் காலேஜ். இந்த டிராஃபிக்கில் எப்படி போகிறோன்றதான் இன்றைக்கி விலாகே. ஓகேவா? ஓகே, இப்போது இன்ஸ்டாவில் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் தட்டி விட்டு ஆளில் போட்டு விட்ருங்க, அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் இது வந்து செகண்ட் vlog. ஃபஸ்ட்டு vlog இன்னும் அப்லோட் பண்ணலை, அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே இதை அப்லோட் பண்ணிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் கொடுங்க. ஸ்டார்டிங்கில் நல்லா வளரல, என்ன பண்ணுறது, கொஞ்சம் நர்வஸ் தான். பேசிக்கலி கொஞ்சம் ஷை டைப் நான், அதனால தான். ஓகே, அப்புறம் என்ன பேசுறது, அப்படியே போக விளாக் கண்டினியூ பண்ண. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப்பு பழைய மாடல் லேப்டாப், செகண்ட்ஸில் வாங்கினது 10,000 என்னமோ வாங்கினோம். டெல் லேப்டாப் தான், பட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அடி வாங்கியிருக்கு, என்னன்னு தெரில. இப்போது ஃபஸ்ட்டு vlog எடுத்துகிட்டு கிளிப்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணிட்டு எடிட் பண்ணலான்னு CapCut ஓப்பன் பண்ணால் ப்ரிவியூவில் நல்லா வருது கிளாரிட்டி. பட் ஆனால் அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி டைம் லைனில் கொடுத்தா டைம் லைனில் கிளாரிட்டி அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதில் எடிட் பண்ண முடியல. இப்போ ஃப்ரெண்ட்கிட்ட தான் லேப்டாப் வாங்கி எடிட் பண்ணேன், ஏதோ ஓரளவு வந்திருக்கு எடிட்டு. இப்போ அதை வச்சு தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். போக போக நம்மளும் ஒரு லேப்டாப் வாங்கிடலாம் சொல்லணும். ஃபோனில் எடிட் பண்ணலான்னு பார்த்தா ஃபோனில் என்ன ஆச்சுன்னா, ஒரு டைம் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஜெப்டோ டெலிவரி ஜாப் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நானே இப்போ வராங்க பின்னாடி, நான் இவன் இன்னொரு ஃப்ரெண்டு 3 பேர் டெலிவரி ஜாப் பண்ணிட்டு இருந்தோம், ஒரே பூத் தான். இப்போ என்ன ஆச்சுன்னா, மழை டைமில் ஃபோனு தண்ணியில் போட்டோம். என் ஃபோனும் தண்ணியில் விழுந்துச்சு, இவன் பின்னாடி வரான், இவன் ஃபோனும் தண்ணியில் விழுந்துச்சு, என் ஃப்ரெண்டு ஃபோனும் தண்ணியில் விழுந்துச்சு. அவன் வந்து கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃபு, லேட்டஸ்ட் மாடல், அதனால் கொஞ்சம் ஓகே, ப்ரொடெக்ட் ஆகிடுச்சு. பட் எந்த வாட்டர் ப்ரூஃப் தான், பட் எப்படி தண்ணி உள்ளே போச்சுன்னு தெரில, உள்ளே போயிடுச்சு தண்ணி ஃபுல்லாக. ஒர்க் ஆகல, ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக 1 hour உட்காந்து தொடச்சிருக்கேன், அப்பயும் இதாகல. சரின்ட்டு வந்தாச்சு. என் ஃப்ரெண்டு ஃபோனு பழைய ஃபோன், அது பயங்கரமாக தண்ணி உள்ளே போய் ஃபுல்லாக டெட்டு, ஃபோனு ஆனே ஆகல. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஐ திங்க் ஒரு வாரத்துலேயே 2 வாரத்துலேயே என்னமோ போயிட்டு புது ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஓஹோ, நான் ஐஃபோன் தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன், பட் ஐஃபோன் கிடைக்கல. சரி, இப்போதைக்கு இந்த ஃபோனை வச்சு லாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கூட சீக்கிரம் வாங்கிடலாம் ஐஃபோன். ப்ளீஸ் ஃபஸ்ட் ஹேண்டில் வாங்கலாம்னு செகண்ட் ஹேண்ட்லேயே வாங்கிடுவேன். நான் கொஞ்சம் குவாலிட்டியான வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், ஸோ பார்த்து வாங்கிக்கலாம். இன்னைக்கு என்ன ரோடு இவ்வளோ காலியாக இருக்கு? இல்லை எப்பயும் இவ்வளோதான் இருக்கா? இல்லை எப்பயும் இவ்வளோ காலியாக இருக்காதேடா. ஆ, ஏய் 10:30 மணி ஆகிறனால தான் காலியாக இருக்கோ? ஆமாம், இன்னைக்கு வீக்கெண்டும் இல்லை, வீக் டேஸ் தான். அட்லீஸ்ட் ஓரளவு டிராஃபிக் இருக்கும்டா, சுத்தமாக வண்டிங்களே இல்லைடா முன்னாடி பின்னாடி. கார்த்திகை மாசத்துக்கெல்லாம் யாராவது லீவ் போடுறா? கார்த்திகை மாசம் நான்வெஜ் சாப்பிடாம இருப்பாங்க, லீவ் யார் போடுறா? பாத்தீங்கன்னா கூல்லிகேட் சிக்னல்ல நின்றுட்டு இருக்கோம்,
எப்பயுமே இவ்வளோ டிராஃபிக் இருக்காதுங்க. இந்த சிக்னல்லேருந்து கரெக்டாக பின்னாடி அரை அரை கிலோமீட்டர் வரைக்கும் டிராஃபிக் இருக்கும். அதான்டா 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் டிராஃபிக் இருக்கும். இன்னைக்கு பார்த்தா காலியாக இருக்குது. சிக்னல் இந்த ஒயிட் லைன் வரைக்குமே நாங்கள் வரவே மாட்டோம். இங்கே வர்றதுக்கே மினிமம்னா 20 மினிட்ஸ் ஆகும் எங்களுக்கு அங்கேருந்து வர்றதுக்கே ஓவர்டேக் அடிச்சுட்டு. பட் இன்னைக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு, இந்த ரூட்லலாம் போகவே முடியாது. எப்படி இருக்கும் டிராஃபிக் தெரியுமா இந்த ரூட்ல? சொன்னா நம்ப மாட்டீங்க, சின்ன கேப் கூட கிடைக்காது இந்த இதில் நுழையிறதுக்கு. அப்படி இருக்கும் டிராஃபிக். காருக்காரங்க ஆட்டோக்காரங்களாம் வந்துட்டாங்கன்னா சுத்தமாக போக முடியாது, வண்டி ஓட்ட முடியாது. அந்த மாதிரி ரூட் இது. ஆனால் இன்னைக்கு என்னன்னு தெரியல, இவ்வளோ காலியாக இருக்கு. ஓட்டு ஓ அக்கா சூப்பராக கேப் அடிக்கிறாங்கப்பா. எனக்கு வேற பயங்கரமாக கோல்ட் ஆகிட்டு இருக்கு. கிளைமேட் வேற பயங்கர சில்லுன்னு இருக்கு. பெங்களூர் கிளைமேட்டை பற்றி சொல்லவே வேணாம். என்னதான் ஜில்லுன்னு இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கு. நான் வேற ஹாஃப் டிஷர்ட் போட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. குளு 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 குளுன்னு போகுது காற்று உள்ள. இங்க மாமா ஆளை காணோம். ஃபோன் பண்ணலான்னா ஃபோனும் பண்ண முடியாது, வீடியோ ஆஃப் ஆயிரும். என்ன காரணம், அவன் ஃபோன் பண்ணால் அப்பயும் என் வீடியோ ஆஃப் ஆயிரும். எப்படின்னா காலேஜுக்கு தானே போகிறோம், பார்க்கலாம். அங்கே டிராஃபிக் இல்லைன்னு பார்த்தா இங்கே டிராஃபிக்காக இருக்கே. ஓ மை காட். இன்னொரு நாள் நல்லா டிராஃபிக் இருக்க டைம் எடுத்துருவோம் சரி, அப்போ தெரியும் உங்களுக்கு டிராஃபிக் எப்படி இருக்கு. இந்த டிராஃபிக்கில் அடித்து பிடிச்சி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே, சாரி வீட்டுக்கும் தான் காலேஜுக்கும் போகணும். ஆனால் பெங்களூர் டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுறதுக்கே ஒரு தனியாக ஒரு தில்லு வேணும்ப்பா. புதுசாக பெங்களூர் சைடு வர்றவங்களுக்குலாம் கொஞ்சம் அள்ளு விட்டுரும் டிராஃபிக்கை பார்த்தா. அந்த மாதிரி டிராஃபிக் பேர் போன ஊர் பெங்களூர். வெயிட் பண்ண வேலைக்கு ஆகாது, நம்மளும் கேப் அடிச்சுட்டு போயிட வேண்டியதான். எந்த நேரத்தில் சொல்லணும் டிராஃபிக் இல்லைன்னு. சரி டிராஃபிக் நம்ம வண்டி போகுமா, அண்ணன் தரமாக போயிடும். நான் பாட்டுக்கு சும்மா இல்லாமல் கேமராவை மாட்டிட்டு விளாக் எடுக்கிறேன்னு கிளம்பிட்டேன். ஆனால் என்ன பேசுறதுனே தெரியலையே. அட்லீஸ்ட் யாராவது வந்து பேச்சு கொடுத்தாலும் அது எதாவது பேசலான்னு பார்த்தா ஒருத்தன் வரமாட்டான்றான் பேச. ரோட் சைடில் ஏதாவது நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ பார்த்தாலும் பேசலான்னு பார்த்தா அதுங்களும் வந்து தலைய மாட்டேங்க. ஃபஸ்ட்டு டே விளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு கேமரா மாட்டி சுற்றும் போது ரோட்டில் போகிறேன் எல்லாரும் திரும்பி பார்த்தானுங்க, ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்தானுங்க. இன்னைக்கு யாருமே திரும்பி பார்க்க மாட்டேன்றாங்க, கேஷுவலாக தான் இருக்காங்க. ஓகே டார்லிங்ஸ், விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஐ மீன் எங்கள் காலேஜ்கிட்ட வந்தாச்சு. இதுக்கப்புறம் காலேஜ்கிட்ட போயிட்டு தான் காலேஜ் போகிறதா இல்லை பார்க்குக்கு போகிறதான்னு பிளான் பண்ணேன். ஆனால் காலேஜில் எப்படி கிளாஸஸ் நடக்கலை, ஸோ யாரும் பசங்க யாரும் கிளாஸுக்கு போகிறதும் இல்லை. அதனால் நானும் கிளாஸ் போகல. எப்படி அட்டண்டன்ஸ் எல்லாம் கேல்குலேட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அட்டண்டன்ஸ் கேல்குலேஷன் பண்ணுறது இல்லை. ஸோ சும்மா அங்கே உள்ளே போய் உட்காந்து தூங்குறதுக்கு வெளியே போய் விளாட்லாம். ஓகே ஓகே வந்தாச்சு.